ஹலோ, உங்கள்ட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஒரு பெரிய ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு பழக்கூடைய வச்சுட்டு ஒரு கண்ணு தெரியாத ஒரு அண்ணன் பழங்கள வித்துக்கிட்டே போய் கொண்டிருந்தாராம். அந்த நேரத்துல ஒரு ட்ரெயின் புறப்பட தயாராகுது. அது மூவ் ஆகி புறப்பட்டு போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு அண்ணன், அவர் ஒரு கிறிஸ்தவர். குடுகுடுன்னு ஓடி வந்து அந்த ட்ரெயின்ல ஏறுறதுக்காக ஓடிக்கொண்டிருக்கும்போது, தெரியாம அந்த கண்ணு தெரியாத அண்ணனுடைய பழக்கூடைய தட்டி விட்டுட்டார். அவர் தட்டி விட்ட பிறகு அவர் எடுத்துக்குவான்னு சொல்லிட்டு அவர் வேகமா ஓடுறாரு. ட்ரெயின்ல ஏற பார்க்குறாரு. ஆனா ட்ரெயின்ல ஏறக்கு அவர் மனசு வரலங்க. அவருடைய மனசாட்சி உறுத்துது. ஆண்டவர் அவர்ட்ட பேசுறாரு. திரும்பி நேரா ஓடிப்போய் அந்த ட்ரெயின மிஸ் பண்ணிட்டு, திரும்பி போய் அந்த பார்வையில்லாத அண்ணனுக்கு போய் ஹெல்ப் பண்றாரு. அந்த பழங்கள்லாம் எடுத்து அந்த கூடையில வச்சு, சிதறி போயிருந்த பழங்கள்லாம் எடுத்து, அந்த கண்ணு தெரியாத அண்ணனுடைய தலையில ஏத்தி வச்சு, "சாரிண்ணே மன்னிச்சுக்கோன்னு" சொன்ன உடனே, அந்த பழக்கூடை வச்சிருந்த அந்த கண்ணு தெரியாத அண்ணன் கேட்டாராம், "நீங்க கிறிஸ்தவரா?" அப்படின்னு. யோவான் 13ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில ஒரு அழகான வசனத்த ஆண்டவர் சொல்றார். "நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களா இருந்தால், அதனால் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள்." நம்ம சக ஊழியர்கள்ட்ட, சக நண்பர்கள்ட்ட நம்ம அன்பா இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.